அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த நேரலை நிகழ்ச்சியில் நான் நீண்ட நாளாக போச்சு இப்படி ஒரு லைவ் போட்டு. பெரும்பாலும் நிறைய மார்க்க நிகழ்ச்சிகள் வீடியோவாக வாரதால லைவ் போட வேண்டிய ஒரு தேவை வரல. என்றாலும் இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு லைவ் மூலமாக ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லப்படுற இந்த விஷயம் குறிப்பாக உலமாக்கள் அதே போல பொதுமக்கள் அனைவருக்குமான ஒரு உபதேசமாக இந்த உபதேசம் அமையும் என்று நான் நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த செய்திகள் தனிப்பட்ட நபர்களையோ அல்லது சாராரையோ அல்லது உலமாக்களையோ அல்லது பொதுமக்களையோ குறிவைத்து தாக்குறதாகவோ அல்லது குத்தி காட்டுறதாகவோ அல்லது குறை சொல்றதாகவோ இது அமையக்கூடாது. அந்த நோக்கமும் என்கிட்ட இல்லை. என்றாலும் முக்கியமாக இந்த காலத்துல, குறிப்பாக இந்த மீடியா வளர்ச்சி அடைஞ்ச காலத்துல இந்த உபதேசம் மிக முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த இஸ்லாமிய தாவா பணின்றது ஒரு முக்கியமான ஒன்று. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்துல சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். அல்லாஹு தஆலா இது எல்லாரையும் சொல்றான். உலமாக்கள்னு சொல்லல, பொதுமக்கள்னு சொல்லல, பொதுவா சொல்றான். இது பொதுவாகவே மனிதர்களை பார்த்து, குறிப்பாக முஸ்லிம்களை பார்த்து சொல்றான். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். நீங்க இந்த மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சமூகம். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க நல்லதை ஏவுறீங்க, தீயதை விட்டு மனிதர்களை தடுக்கிறீங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், வ துமினூன பில்லாஹ். நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள். அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த சமூகம்ன்றதுக்கான அடையாளத்தை அல்லாஹு தஆலா இங்க சொல்ற நேரத்துல பல விஷயங்கள் இருந்தாலும், இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவக்கூடியவர்கள், தீயதை தடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வை நம்புறீங்க. அல்லாஹு தஆலா நீங்க சிறந்த உம்மத்துன்னு யாருக்கு சொல்றான்னா, நீங்க உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட அல்லது வெளியாக்கப்பட்ட ஒரு சிறந்த சமூகம். அப்ப பொதுவாக ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையும் அவனுடைய முக்கியமான ஒரு வேலை என்னண்டா, அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை நிறைய சொல்றான். வல் முஃமினூன மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் மற்றவர்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்லதை ஏவுறாங்க, தீயதை தடுக்கிறாங்கன்னு அல்லாஹு தஆலா பொதுப்படையாக பேசுறான். இப்ப நீங்க சின்ன ஒரு சூறா இருக்குது, அல்லாஹு தஆலா வல் அஸ்ர்ன்றான், காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும், வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான நற்செயல்கள் செய்கிறார்களே அவர்களையும், வத்தவாஸவ் பில் ஹக், அப்படின்னா ஹக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசித்துக் கொள்கிறவர்களையும், வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமை செய்து கொள்ளுமாறு ஒருவருக்கொருவர் உபதேசம் பண்ணி கொள்றவங்களையும் தவிரன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். முக்கியமாக இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்குரிய விஷயம் அல்லது. அது எல்லாருமே செய்யணும். ஆனால் எல்லாரும் செய்யணும்ன்ற உடனே நாங்க இதை சரியா விளங்கணும். அல்லாஹு தஆலா இந்த விஷயத்த பொதுப்படையா சொன்னாலும் கூட, இப்ப நல்லதை ஏவணும் அப்படின்னா நல்லது எதுன்னு தெரியறவனுக்கு தானே நல்லதை ஏவலாம். எல்லாரும் நல்லதை ஏவ இல்லாத, நல்லதுன்னு தெரியணும். சும்மா நாம எனக்கு இது நல்லதா படுது, எனக்கு இது நல்லதா படுதுன்னு நல்லதை ஏவலுமா? ஏலாது. நல்லதை ஏவுறண்டா நல்லதை தெரிஞ்சுக்கணும். ஆகவே முதலாவது இல்மு.
இப்ப குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துர் ரஅத்ல 13வது அத்தியாயத்துல 17வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். அதாவது இந்த ஒரு உதாரணம் சொல்றான் அல்லாஹு தஆலா. அதாவது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான உதாரணம் சொல்ற நேரத்துல எப்படி சொல்றான்டா, அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஸாலத் அவ்தியத்துன் பிகத்ரிஹா. அதாவது வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா தண்ணி இறக்குறான். அந்த தண்ணீர் பூமியில் உள்ள ஓடைகளிலே ஆறுகளிலே அதனுடைய அளவுக்கேற்றவாறு ஓடுகிறது. அந்த ஓடுகிற தண்ணீருக்கு மேலால் கூலங்களும் நுரைகளும் சுமந்து கொண்டு செல்லப்படுகிறது. ஃபஸாலத் அவ்தியத்துன் பிகத்ரிஹா ஃபஹ்தமல ஸைலு ஸபதர் ராபியா. அந்த வெள்ளத்துக்கு மேலால நுரைகளும் கூலங்களும் அந்த போகுது. அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஅம்ம ஸபத் ஃபயذهب ஜுஃபாஅ. அந்த நுரைகளும் கூலங்களும் அது வீணா போகுது, அது அதனால எந்த பிரயோசனம் இல்லை. எது மனுஷனுக்கு பிரயோசனம் தருமோ அது பூமியில் தங்குகிறது என்று அல்லாஹு தஆலா ஒரு பெரிய உதாரணம் சொல்றான். அந்த உதாரணத்துல அல்லாஹு தஆலா சொல்ற மெசேஜ் என்னன்னு கேட்டா, பொதுவாக அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கின இந்த ஹக்க, இந்த சத்தியத்தை மனிதர்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்கணும். அல்லாஹு தஆலா ஓடுறன்னு சொல்றானே, கொண்டு சேர்க்கிறன்றது யார் யாருக்கு என்னென்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஓடைகளும் அதுல அளவுக்கு தக்க அப்படின்னு. அந்த என்னது, உங்களுக்கு மார்க்கத்துல எவ்வளவு விஷயம் தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்க பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்க. இப்படி சொல்ற நேரத்துல நாங்க மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹா இருக்கணும், பெரிய ஒரு முஹத்திஸா இருக்கணும் அப்படின்னு தேவையில்ல. ரசூலுல்லாஹ் சொல்லும் போத எப்படி சொல்றாங்கண்டா, உங்களுக்கு அதாவது பல்லிகு, அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தொட்டு தெரிஞ்சாலும் கூட பல்லிகு அன்னி வலவ் ஆயா. இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் வட்டி வாங்குறார், நீங்க அவர்கிட்ட போய் வட்டி வாங்காதீங்க, இது ஹராம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தடுத்திக்கிறான். இது சொல்றதுக்கு நீங்க பெரிய முஹத்திஸ் ஆக வேண்டிய தேவையும் இல்லை, பெரிய ஃபக்கீஹ் ஆக வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா எதுக்கு நீங்க ஃபக்கீஹ் ஆகணும்? ஒரு மார்க்க விஷயத்துல ஒரு மஸ்அலா ஹிலாஃபியா, ஒரு ஆய்வு செஞ்சு பேச வேண்டிய ஒரு மார்க்க விஷயமா இருந்தா கண்டிப்பாக அது இல்முள்ளவர்கள் தான் பேசணும். ஒரு அஹ்காம பத்தி பேசணும், இது ஹலாலா ஹராமா, இந்த மாதிரி சில பொதுவான ஆய்வுக்குட்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பேசுறதுக்கு மார்க்க அறிவு கொஞ்சம் கூட வேணும். சாதாரணமான ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், இல்ல எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு ஆலிம் இல்லை, அப்படி ஒதுங்க இயலாது. விபச்சாரம் ஹராம்னு தெளிவா தெரியும். ஒருத்தன் தொழுகை விட்டுட்டிக்கான், தொழுகை விடுறது மிகப்பெரிய பாவம், சில நேரம் அது இஸ்லாத்தோடு வெளியேற்ற அளவுக்கு ஒரு பாரதூரமான விஷயம், உங்களுக்கு தெரியும், அதை சொல்லலாம். ஒருத்தன் பாவம் செய்யறான், ஒருத்தன் அநியாயம் பண்றான், ஒருத்தனுக்கு அடிக்கிறான், அடிக்கிறது கூடுமா கூடாதா, மார்க்க சட்டத்தை பார்க்க வேண்டும், அங்க பாக்குறல. அப்ப அது நீங்க அந்த இடத்துல நீங்க எதை பார்ப்பீங்கன்னு சொன்னா பொதுவா சொல்லும். நான் இதை சொல்ல வர விஷயம் இந்த சப்ஜெக்டுக்கு மட்டுமல்ல, மார்க்க பணின்றது ஒரு அமானிதம், இதை தெரிஞ்சுக்கொள்ளும். அல்லாஹு தஆலா வானம் பூமி மலைகளிடத்தில் எல்லாம் இந்த அமானிதத்தை எடுத்து காட்டினோம், எல்லாமே பயந்து போய் மறுத்து விட்டது. அபைன யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா அல்லாஹு தஆலா சொல்றான். அதை சுமக்க முடியாது என்று பயந்து விட்டன, அவைகளெல்லாம் மறுத்து விட்டன என்று அல்லாஹ் சொல்றான். மனுஷன் சுமந்துட்டான். இந்த மாபெரும் இந்த தீன் என்ற ஒரு அமானிதம் நம்ம கையில அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இது அமானிதம். ஒவ்வொரு ஆட்களும் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு இந்த மார்க்க பணியை செய்யணும், யாரும் ஒதுங்க இயலாது. இது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சமூகம் அல்லாஹ் சொல்றதே ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும்ன்றதுக்கு தான். நன்மையை ஏவுற தீமையை தடுக்கிற அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்றான். என்னது, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், நிறைய வசனங்களை பார்க்கலாம். இந்த வசனங்கள் எல்லாமே நாங்க இதை செய்யணும். ஆனா இன்றைய இந்த மீடியா உலகத்துல இதுல பல பிரச்சனைகள் நடக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அதாவது நான் இதுல தலைப்பு போட்டிக்க இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஹீரோயிசம் தவிர்ப்போம். பெரும்பாலும் என்னன்னா, இந்த மீடியா வந்ததுக்கு பிறகு எல்லாருமே நிறைய பாவம் செய்யறாங்க. இந்த மார்க்க பணியை செய்யணும்ன்றதுக்காக அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யக்கூடிய பெரிய லெவல்ல உள்ள ஆலிம்கள், சாதாரண தரத்துல உள்ளவங்க, பேச்சாளர்கள், இப்படி நிறைய பேர் பண்றாங்க. ஏன் பொதுமக்கள் கூட என்ன செய்யறாங்க, இந்த தமிழ்ல அவங்க பயான்களுக்கு ரெடியாகி, மார்க்க உபதேசங்களுக்கு ரெடியாகி பயான் பண்றாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, இன்றைய இந்த மீடியாவுடைய வளர்ச்சியினால இதுல நிறைய நன்மை நடக்கிற மாதிரி மறுபக்கத்தால தீமை நடக்குது. நன்மை நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பயான்கள் பகிரப்படுது, நிறைய மார்க்க வகுப்புகள் பகிரப்படுது, நிறைய நல்ல விஷயங்கள், ஹதீஸ்கள், அறிஞர்களுடைய உபதேசங்கள் இந்த மீடியாவில், குறிப்பாக ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, அதே மாதிரி இந்த மாதிரியான வாட்ஸ்அப்ல, இது மாதிரி நிறைய யூடியூப்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, பொதுவாக இதுல பொதுமக்கள்கிட்டையும் தவறு இருக்குது, உலமாக்கள் தரப்புலையும் நிறைய தவறுகள் விடப்படுது. குறிப்பாக ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்ற மாதிரி, இந்த உலமாக்கள் உலகம் ஏனைய ஆட்களை விட பொறாம கூடின ஒரு உலகமாகவும் இருக்குது.
இதை நாங்க ஒத்துக்கொள்ளோம். ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ் நாடிய நல்ல அல்லாவுக்கு பயந்த நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க. நாங்க உலமாக்களோட உடனே எல்லாரும் மோசமான ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லது எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லி நாம அவங்கள தூய்மைப்படுத்தவும் இல்லை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல உலமாக்களும் இதுல கவனம் எடுக்கணும், பொதுமக்களும் கவனம் எடுக்கணும். இன்னைக்கு பொதுமக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவங்க யார நேசிக்கிறாங்களோ, ஒரு ஆள் நல்லா பேசுறான்னு வைங்களேன், மாஷா அல்லா நல்லா பயான் பண்றாரு, மாஷா அல்லா அவர் அப்படின்னு உடனே அவரை தூக்கி தலைக்கு மேல வச்சிடுறது. அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு நம்ம தேவையில்லாம தூக்கி தலைக்கு மேல வைக்கிறோம். தலைக்கு மேல வச்சா பொதுவாக உலமாக்கள் அது யாரா இருக்கட்டும், பொதுமக்கள் ஆகிக்கட்டும், அது எந்த பெரிய அறிஞராயிருந்தாலும் மனிதர்கள் வரக்குள்ள அவங்ககிட்ட சரியெல்லாம் மீக்கும், புலையெல்லாம் மீக்கும். சில நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்ககிட்ட பிழைக்கலாம், அல்லது சில சொந்த வாழ்க்கையில் அவங்க சில தவறு விடலாம், யாருக்கிட்டையும் வரும். நான் இதை விதிவிலக்காக யாரையும் சொல்லல. இப்படி வார நேரத்துல பாருங்களேன், இவ்வளவு பெரிய உலமா, நாங்கள் எவ்வளவு பயான் கேட்டோம், நீங்க தூக்கி வச்சு உங்க பிரச்சனை, நீங்க ஏன் தூக்கினீங்க? முதலாவது நல்லா விளங்கி கொள்ளணும். சில விஷயங்களை நான் இதுல தெளிவா சொல்றதால யாரும் தப்பா நினைச்சுக்கொள்ளவானா, நான் யாரையும் தாக்கல அல்லது யாரையும் ஆதரிக்கல. பொதுவாக இந்த கட்டத்தில் இந்த விஷயம் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக மார்க்க விஷயம் தானே, அது அமானிதம் நான் சொல்லிட்டேன். அதை செய்யக்கூடிய உலமாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க அதை அல்லாஹ்வுக்காக செய்யணும். விளங்குதா? மக்கள் மத்தியில இப்ப என்ன நடக்கிறன்னா, சில நேரம் விதிவிலக்கான சில உலமாக்கள்கிட்ட அது இருக்கலாம். இப்போ 4 பேர் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் உங்களோட பயானை கேட்டேன், மாஷா அல்லாஹ் அந்த மாதிரி நீங்க விளக்கம் கொடுத்தீங்க ஹசரத், அந்த மாதிரி விளக்கம் சொன்னீங்க மௌலவி. இந்த உடனே இவருக்கு தலையில ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஒரு முடி முளைச்சது. ஓஹோ, நம்ம நல்லா தான் பயான் பண்றோம் போல. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாராவது இப்படி முகத்துக்கு முன்னுக்கு சொன்ன உடனே நம்மளோட மனசை பாதுகாக்கணும். யா அல்லாஹ் என்னை ஷைத்தான்ல இருந்து பாதுகாத்துக்க, யா அல்லாஹ் என்ன காப்பாத்து. ஏண்டா இந்த புகழ்ச்சிகள் மனுஷனை சில நேரம் நான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு சிந்தனை அவனுக்குள்ள உருவாகும். அது மௌலவி இல்ல, இன்ஜினியர் இல்ல, டாக்டர் இல்ல, எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை இது. அப்போ இதுல அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் கவனமா இருக்கலாம். ஆனா விதிவிலக்கான சிலர் இந்த புகழ்ச்சியால மாஷா அல்லாஹ் நம்ம நல்ல, அப்ப என்ன செய்யறாருந்தா, தேவையில்லாம இவர் தன்னே பெரிய மூளைமார்ட்டையும் நடக்குது, பொதுமக்கள்கிட்ட நடக்குது, எல்லார்ட்டையும் உள்ள பிரச்சனை, பணக்காரர்கிட்டையும் நடக்குது. பணக்காரன் ஒருத்தன்ப்பா, நீங்க மாஷா அல்லாஹ் எப்படி ஆள் தெரியுமா, நீங்க நல்லா கொடுக்குறீங்க மாஷா அல்லாஹ் அப்படின்னு உடனே அவர் பார்த்தா நான் தான் ஒரு முக்கியமான ஆள் போல அப்படின்னு இவன் நினைக்க ஆரம்பிச்சிடறான். நல்ல கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மௌலவியா இருந்தாலும் நீங்க நினைச்சு கொள்ளணும், அவர்கிட்ட மார்க்க விஷயம் கிடைக்குது, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு பயான் பண்றாரு, நல்ல ஒரு ஆய்வு செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்லலாம். நீங்க நேரடியா சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சு, அல்ஹம்துலில்லாஹ் உங்கள்கிட்ட நான் நிறைய பிரயோசனம் அடைகிறோம், அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு அறிவை தரட்டும், இன்னும் நீங்க தேடுங்க, மக்களுக்காக செய்யுங்க அப்படி நீங்க பாராட்டுறது எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, கொஞ்சம் நல்லா ஸ்பீச் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவர் இனி உலகத்திலே அவர் தான் ஆகப்பெரிய அளவுக்கு தூக்கி வச்சிடுறது. அப்போ ஏதாவது மனிதன் வகையில் அவர் ஒரு தவறு விட்டுறலாம், மனிதன் தானே. அதாவது இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இப்ப இன்னைக்கு என்ன மீடியாவுடைய உலகத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நிறைய பேர் தேவையில்லாம பாவியாகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅண்டாங்க. காதுல வாங்குறது எல்லாம் நீ அடுத்தவனுக்கு சொன்னா நீ தான் பெரிய பொய்யன். விளங்குதா சொல்றது? காதுல வாங்குறது எல்லாம், காதுல கேட்டவன உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அந்த அவர் அப்படியாம, இவர் அங்க அது செஞ்சாராம, இந்த அந்த வீடியோ வந்துக்குதாம, இந்த வந்துக்குதாம, அதாம இதாம, தேவையில்லாம நீங்க பாவத்துல விழுவுறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஒரு கெட்டவன் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்தா நீங்க தீர்க்கமாக விசாரித்துக் கொள்ளுங்கள். அன் துசீபு, ஏண்டா அல்லாஹு தஆலா சொல்றா, நீங்க அப்படி விசாரிக்காம நீங்க பேசுனீங்கன்னா அன் துசீபு கௌமன் பிஜஹாலத்தின், விளங்காம ஒரு சமுதாயத்துக்கு நீங்க தப்பு செஞ்சுட்டு ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்க செஞ்ச விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாம நீங்க ஒரு கட்டத்துல அநியாயமா நான் தேவையில்லாம எல்லாம் பேசிட்டேனே, இப்படி இல்லையாம அப்படியாமன்னு வரும். இந்த மாதிரி தேவையில்லாம பொதுமக்களை பத்தி வந்தாலும் சரி, உலமாக்களை பத்தி வந்தாலும் சரி, காதுல வாங்குறதுல உண்மை இருக்கலாம் அல்லது பொய்யாவும் இருக்கலாம். நான் இங்க செய்திகள் உண்மை பொய்யை பத்தி நான் உங்கள்கிட்ட பேச வரல. ஆனா பொதுவாக இன்றைக்கு நடக்க ஆகப்பெரிய தவறு என்னண்டா, ஒரு ஆளை பத்தி ஒரு செய்தி வந்தா உங்களுக்கு என்ன வேலை? அந்த ஆளை பத்தி உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அல்லாஹ் உங்கள்கிட்ட சொன்னானா? இல்ல. நீங்க ஏன் காதுல வாங்குனீங்க? முதலாது சரி வாங்குனீங்க, ஏதோ அல்லாஹோலோ நீங்க போலாம். இது 4 பேர்ட்ட நீங்க பரத்துறது இன்னைக்கு மீடியால, இந்த பாருங்க அவரை பத்தி தெரியுமா, இந்த பாருங்க, தேவையில்லாத வேலையா இல்லையா? இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரியான தகவல்களை வச்சு வர முடிவுகளை பத்தி நாங்க பேசல. பொதுவாக உலமாக்களோட உடனே தலையில எப்பவுமே தூக்கி வைக்காதீங்க. இன்னைக்கு பொதுமக்கள் சில ஆட்களை போட்டோவை போட்டு, அவர் எப்படிப்பட்ட அறிஞர் தெரியுமா, உலகத்திலே இவரை விட தமிழ் பேசிட்டு ஆளை பத்தி பேசுறாங்க, உலகத்திலே இவரை விட்ட ஆகப்பெரிய அறிஞர் யாரும் இல்லை. முதல்ல ஓண்ட கெப்பாசிட்டி என்ன? நீ இந்த ஆளை பெரிய அறிஞர்னு சொல்றாதானே, நீ உலகத்துல எத்தனை அறிஞரை பத்தி படிச்சா? உனக்கு அரபு மொழி தெரியுமா? இந்த மொழியில இவர் மார்க்க விஷயங்களை எப்படி அணுகிறாருன்னு தெரியுமா?
இவரை பத்திய இவர் மார்க்க அறிவுல எந்த அளவு இருக்கிறான்னு தெரியுமா? தெரியும். சும்மா தமிழ் உலகத்துல ஒரு ஆள அறிவாளியில் ஒருத்தனை மிகப்பெரிய இன்ஜினியர் படிச்சுக்கிறான், இல்லாட்டி டாக்டர்ல நல்ல ஒரு டாக்டர்னு சொன்னா உனக்கு மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். சும்மா 2 காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துட்டு அவருக்கு எல்லாம் சரியானோன்னு அது பெரடோலுக்கு சரியா போற விஷயமா இருக்கலாம். இவர் தான் உலகத்திலே பெரிய டாக்டர்னு சொன்னா நீ மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுட்டா பேசுறான் இல்ல. ஆகவே முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, மார்க்கம்ன்ற அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு இந்த உலகத்துல யாரையும் தூக்கி தலையில வைக்காதீங்க. முதல் விஷயம், இவர் பெரியாள் அவர் பெரியாள். 2வது விஷயம் என்னண்டா, பொதுமக்கள் செய்யற தவறு இதெல்லாம். ஒரு தாய் உங்களுக்கு பிடிச்சிக்குதா, நீங்க அவர் பொருளாதார ரீதியா அவருக்கு ஹெல்ப் பண்றீங்களா, அவர் கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு தெரியுதா, அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா மார்க்க பணியில ஈடுபடுறவங்க சில நேரம் உலக வாழ்க்கையில கஷ்டமா இருப்பாங்க, அவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனையா இருப்பாங்க, சில நேரம் சின்ன சின்ன சம்பளங்கள்ல பள்ளிவாசல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள மார்க்க பணிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம், அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் கொண்டு மூளை மாட்டு கொடுத்துரு இந்த சாதாரணமா பக்கத்து உள்ளவங்களும் பட்டினி கிடக்குது அப்படின்னு செய்யக்கூடாது. மூளை மார்க்கு தான் எல்லாத்தையும் கொண்டு கொடுங்கன்ற சொல்லல, நீங்க விரும்பினா அப்படி செய்யலாம், உதவி செய்யலாம். வழங்கலா சொல்றது. அதை விட்டுட்டு நாங்க என்ன செய்யக்கூடாது, அவர் தான் எல்லாருன்னு சொல்லி தூக்கி வைக்கப்படாது யாரையும். அல்லாஹ் ரசூலை தவிர இந்த உலகத்தில் யாரும் தூய்மையானவர்கள் நமக்கு சொல்ல இயலாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் சில விஷயங்கள். ஆகவே இந்த விஷயம் ஒண்ணும். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, உலமாக்களும் சில விஷயங்களை கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு பொதுவாக நானும் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும், நான் ஒரு 17 வயசுல இந்த தாவா களத்தில் இருக்கிறேன். வழங்குதா சொல்றது, தனிப்பட்ட நபர்களையோ அல்லது உலமாக்களையோ நான் தாக்குறதுக்காக இது யாரையும் பேசல. உலமாக்கள் கிட்டையும் அல்லாஹ் நாடிய நல்ல உலமாக்கள் நிறைய பேர் இருந்தாலும் விதிவிலக்கான சில பேர் எப்படி ஆகிட்டாங்கண்டா, இந்த மக்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. எப்படி நாங்க தான் கொஞ்சம் முக்கியமான ஆட்கள், அதாவது மக்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு, அதாவது மக்கள்கிட்ட தொடர்புகளை குறைக்கிறதுக்கு பின்னால நியாயமான சில காரணம். அது என்னண்டா, உதாரணமா உலமாக்களை பொறுத்த வரைக்கும் சில தேடி பேசுற, ஆய்வு செய்கிற, படிக்கிற உலமாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி உலமாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க படிப்புக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நைட்ல முடிச்சிருப்பாங்க, சில நேரம் அவங்களுக்கு கிடைக்கிற நேரம். அப்ப உலமாக்கள் பொதுவா எல்லா ஆட்களோடையும் பேச போனா அங்கே சாத்தியம் இல்லை. அதை உலமாக்களும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்ககிட்ட இருக்குது, பொதுமக்களும் இதை புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, நான் எத்தனை முறை பேச பார்த்தா அவரால் பேச முடியலன்னா, உங்களை மாதிரி 1000 பேர் கால் பண்ணிருப்பாங்க, உங்களை மாதிரி 1000 பேர் அவரை தொடர்புல பார்ப்பாங்க. அவர் எப்படி எத்தனை பேருக்கு பேசுவாரு? அவர் படிக்கிறதா, அவரோட சொந்த வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை பாக்குறதா, அவர் எல்லாருக்கும் ஆன்சர் பண்றதா? ஒவ்வொரு ஆட்கள் எடுத்து வச்சு 1/2 மணி நேரம் பேசுனீங்கடா, அவர் எப்படி மார்க்கத்தை ஆய்வு செய்வாரு, எப்படி மார்க்கத்தை பேசுவாரு? சந்திக்கிற நேரத்துல பேசலாம், அது வேற விஷயம். அப்படி ஒரு பக்கம் உலமாக்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தாலும் சில உலமாக்கள் என்னன்னா பேச்சாளர்களா தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பெரிய ஆய்வு செஞ்சுட்டு பெரிய ஃபிக்ஹ் துறையில பெரிய விற்பனர்களும் இல்ல, ஹதீஸ் துறையில பெரிய விற்பனர்களும் இல்ல, அல்லது அவங்க பெரிய ஆய்வு துறையிலே அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட எண்ணத்துக்குள்ள அவர் ஷேக் அல்பானியோட நினைப்புல இருப்பார், நாங்க தான் முக்கியமான ஆட்கள். ஏன்னா அவங்களோட கண்டெக்ட் பண்ண இயலாது, அவங்களோட பேச இயலாது. ஒண்ணும். 2வது, இது முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஆலிமும் நினைக்கணும், நம்ம செய்யற வேலை அல்லாஹ்வுடைய அமானிதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, அல்லாஹ் சொல்றான், நான் இறக்கின நேர்வழியையும் தெளிவையும் யார் மறைக்கிறாங்களோ, மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், அல்லாஹ் வேதத்தில தெளிவுபடுத்திய விஷயத்தை யாரு தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கிறாங்களோ உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹு வ யல்அன்ஹுமுல் லாயினூன், அல்லாஹ் அவங்களை சபிப்பான். அப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த மார்க்க விஷயங்களை செய்யறோமே தவிர அல்லாஹ் தந்த ஒரு அமானிதம். இன்னும் சொல்ல போனா சில நேரம் நாங்க கரும்பு திங்கிறதுக்கு கைக்கூலி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க செய்யற மார்க்க பணிக்கு சில நேரம் நமக்கு சம்பளம் தாராங்க, அது அல்லாஹ் தார பெரிய நியாமத்து. நாங்க மார்க்க பணி செய்யறதுக்காக மக்கள் நம்மளை மதிக்கிறாங்க, நம்ம மார்க்க பணி செய்யறதுக்காக மக்கள் அவங்களோட பொருளாதாரத்துல மௌலவிக்கு கொங்கன்னு சொல்லி மௌலவிக்கு தாராங்க. இதெல்லாம் நாங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, நமக்கு நல்ல காசு கிடைக்கி தானே, மக்கள் தாராங்க தானே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நாங்க மக்கள்கிட்ட ஹீரோயிசம் காட்டக்கூடாது. அல்லாஹ் நாடிய விதிவிலக்கான சில நேரங்கள் அவதானிக்க முடியுது, சில விதிவிலக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் நல்ல மக்கள் இருக்கிறாங்க. இந்த மார்க்க விஷயத்தை பொறுத்தவரை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இன்னல்லாஹ ல யுஅய்யிது ஹாத தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல, அல்லாஹ் நாடினா ஒரு கெட்டவனை வச்சு கூட இந்த மார்க்க விஷயத்தை அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆக்குவான். உங்க நல்லவங்க தான் தேவையில்லை, கெட்டவனை கூட வச்சு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலவங்க வைப்பான். அதனால இந்த மார்க்க துறையில இருக்க உலமாக்கள் மிக கவனமாக இருக்கணும்டா. மக்களோட உங்களோட நல்ல தொடர்புகளை வச்சுக்கொள்ளுங்க, மக்கள் உங்களை மதிச்சு மார்க்கத்தை கேட்க வாராங்கன்னு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, அவங்களோட நல்ல உறவை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க 24 மணி நேரம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லைன்றாலும் கூட சந்திக்கிற சந்தர்ப்பத்தையாவது அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க, அவங்களோட நல்ல உறவை வைங்க. அது மாத்திரமல்ல, சில நேரங்கள்ல சில தவறுகள் நடக்கும். ஒவ்வொரு ஆக்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் குரூப் டீம் ஃபார்ம் பண்றது,
அதாவது தான் ஒரு பெரிய ஆலிம், அதாவது அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள்கிட்ட நான் சொல்லல, விதிவிலக்காக அல்லாஹ் பாதுகாக்கணும் யாருக்கிட்டையும் இது. நாங்க கொஞ்சம் மக்களுக்கு மத்தியில அந்த ஸ்பீச் லெவல்ல பெரியலா ஆளாகிட்டோம் வரக்குள்ள டக்குன்னு தனக்குன்னு ஒரு கிரவுண்டை சேர்த்து கொள்றது. நீங்க படிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு மாணவர் குரூப்பை சேர்க்கறீங்க, அவங்களுக்கு படிச்சு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நல்லதை பேசுறீங்க, அது வேற. நான் அந்த சப்ஜெக்ட் இங்க பேச வரல. ஆனா இது என்னன்னா தனக்கான ஒரு அந்த சினிமாக்காரனும் செய்வான பாருங்க, ரசிகர் மன்றம், இது மாதிரி உலமாக்கள்கிட்ட இந்த நோய் இருக்குது. சில பேர் என்னன்னு சொன்னா பணக்காரர்களை எனக்கு கீழையா உனக்கு கீழையான்னு அதுவும் சில சண்டை வரும். ஏன்னா அந்த அவங்களோட அந்த தவா துறைன்ற நல்ல விஷயத்தின் ஊடாக சில நேரம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பணக்காரர்களை கைக்குள்ள வச்சு கொள்றது, அந்த பணக்காரர்களை மிஸ்யூஸ் பண்றது. ஏன்னா அடுத்த ஆக்களை பத்தி இன்னொரு மௌலவியை பத்தி அந்த பணக்காரர் கேட்பாருன்னு வைங்களேன், அந்த மௌலவி அவரு வர அவரை பத்தி நம்ம பேசுவானு என்ன பேச வந்தீங்க, அந்த மாதிரி இந்த மட்டம் தட்டி விட்டுறது. அவருடைய நல்ல இல்முள்ளவராய்ப்பார். இன்றைக்கு தவா துறையில சில விஷயங்களை நான் சொல்லணும், நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேச்சு திறமை இல்லை, ஆனா இல்முன்னு பாத்தீங்கன்னா இல்மு சுரங்கங்களாய்ப்பாங்க. நாங்க பாக்குறோம் நிறைய உலமாக்கள் பேச மாட்டாங்க ஒழுங்கா, அவங்களுக்கு ஸ்பீச் வராது, ஆனா அவங்ககிட்ட உள்ள இல்மு இருக்குதான சுப்ஹானல்லாஹ் கடல்கள். ஆனா அவங்க யாருன்னு கேட்டா பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கள்ட்ட இருந்து புறக்கி பேசுற ஆட்க மாஷா அல்லாஹ் அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்ன நல்லா பேசுறாராம், நல்ல தமிழ் வசனம் வரணும், நல்ல அடுக்குமொழி வரணும், நல்ல இலக்கிய வாசகம் வரணும், இதெல்லாம் வந்த உடனே மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளின் தெரியுமாண்டு. இது மாதிரி உலமாக்கல் தரப்புலையும் சில தவறுகள் நடக்குது. இந்த பணக்கார ஆட்களை டார்கெட் பண்ணின அல்லாஹ் நாடி எல்லாரும் நான் சொல்லல, நான் இது ஏன் இவ்வளவு கிளியரா சொல்றேன்டா, சில உலமாக்கல் உதாரணமா வைங்களேன், சில ஆள் கேட்கிறாங்க அவங்க பொதுமக்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கப்படாது, நாம சொந்தமா ஒரு தொழில் செஞ்சுதான் வாழணும் அப்படின்னு சில உலமாக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே வெல்கம், அவங்கள நாம பாராட்டணும். ஏன்னா இஸ்லாமிய வரலாற்றிலையும் நிறைய தொழில் செஞ்ச, உதாரணமா இப்னு ஹஸம் அல்-லாஹிரி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு வியாபாரி, அதே மாதிரி இமாம் ஷாஃபி அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான், அதே மாதிரி இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா 2ஆம் நூற்றாண்டுல உள்ள மிகப்பெரிய அறிஞர், அவர் ஒரு பெரிய வியாபாரி தான். இப்ப இன்னைக்கு மதீனால இருக்கக்கூடிய இன்னைக்கு அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிலஹுல்லா, இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 90 வயசு. அவரை கிளாஸுக்கு போற ஆட்களுக்கு எல்லாம் காசு கொடுப்பாரு. சவுதியில உலமாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய சில நியாமத்துகள் கிடைக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க, பெரிய வசதிக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்ப சொந்தமா உழைச்சி தொழில் செஞ்சு வாழணும்னு ஒரு தாய் நினைச்சா தப்பு இல்லை. ஆனா ஒரு தாயுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையும் என்னதான் அவன் பிசினஸ் பண்ணாலும் அவன் கஷ்டத்துல வாழ்வான். நீங்க எல்லாருக்கும் ரோல் மாடல் யாரு? அல்லாட தூதர் தானே. அல்லாட தூதர் பிசினஸ் தெரியாதாளா? அவர் ஆரம்பத்துல பிசினஸ் தான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிசினஸ்ல திருமணமே முடிக்கிறாங்க, பிசினஸ் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் தொடர்பு. அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு திருமணத்தை அதன் மூலமாக ஹதீஜா ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. பிசினஸ்க்காக முடிச்சாங்கன்னு நான் சொல்லல, அந்த அந்த ஹதீஜா நாயுடு பிசினஸையும் செஞ்சாங்க. அதே மாதிரி அதாவது தொழில் செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு வாழ்றது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல இந்த தாவாவுக்கு வந்தா நீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை சில நேரம் அல்லாஹ் தஆலா சில நியாமத்துகளை செய்வோம். இந்த தாய்களை பொறுத்தவரை நான் ஒரு தாவா துறையில் இருக்கிறதால நிறைய சகோதரர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கஷ்டமான நேரங்கள்ல நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கலன்னா நம்முடைய நிலைமையை விளங்கி, ஓ இவர் ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார், அப்ப அவருக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுப்போம், அப்படி ஒரு சப்போர்ட் கொடுப்போம். சில கஷ்டமான நேரங்கள்ல சில சகோதரர்கள் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்ப நான் இதை எப்படி நினைக்கணும்டா, ஓகே இதை யாருக்கும் விடப்படாது, இந்த பணக்காரனை இன்னொருத்தனுக்கு விட்டுறப்படாது, இந்த போட்டி எனக்கு வரப்படாது. அல்லாஹ் தஆலா எனக்கு சில நியாமத்துகளை நாடினா சில நல்ல மக்கள் செய்வாங்க. இந்த நிலைமை தாவா களத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில தாய்கள் எந்த தொழிலும் இல்லாம பெரிய லெவல்ல இருப்பாங்க, பார்த்தா அல்லாஹ் தஆலா சில நியாமத்துல கொடுத்திருப்பான், சில ஆட்கள் அவங்க தாவாவுக்காக பொறுப்படுத்திருப்பாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா இந்த நல்ல விஷயங்களை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீங்க இதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி நடக்காதீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ சில ஆட்கள் பாக்குறது நமக்கு தாவா ரீதியாக நல்ல ஒரு தொடர்பு வந்துட்டு, அதனால நாம என்ன செய்வோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லி நாங்க ஒரு தொழிலுக்கான ஒரு ஏற்பாடு செய்வோம், நம்ம யாருக்கிட்டையும் தொடர்ந்து தங்கி வாழாம அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சா செஞ்சா அதை நம்ம தவறுன்னு சொல்லல, அந்த நியமத்துல எல்லாம் கிடைக்குது. ஆனா அதே நேரத்துல சில நேரங்கள்ல தாவா ரீதியாக ஏற்படுற அந்த தொடர்பால மக்கள் வார நேரத்துல அவங்கள தவறாக பயன்படுத்தி அல்லது அவங்களை சீட் பண்ணி அல்லது அவங்கள கொண்டு போய் கஷ்டத்துல, ஏன்னா நாம தாவா அளிக்கிறோம், நாங்க ஒரு நல்ல மனுஷன், நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்துதான் வாழுவோம்னு நம்பிக்கையில பொதுமக்கள் சில நேரம் எங்களை நம்புவாங்க. இந்த நம்பிக்கையை தவறாக நாமும் பயன்படுத்திடக்கூடாது. சில நேரம் நாம பயன்படுத்த மாட்டோம், நமக்கு பின்னால உள்ளவங்க பயன்படுத்துவாங்க. அந்த மௌலவியை பிடிச்சா இவருக்கு கீழே இவர் சொன்னா கேட்கறதுக்கு நிறைய பணக்காரன் வைக்கும், அதனால இவரை போய் பிடிச்சா என்னகிட்ட இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், இது வரைக்கும் நான் தப்பிட்டேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி நிறைய ஐடியாவோட வருவாங்க. மௌலவி இது நீங்க சும்மா என்னதுக்கு இருப்பான, நீங்க இப்படியே பயான் பண்ணியிருந்தா உங்களுக்கு பிள்ளைக்கு தானே,
உங்களுக்கு நாளைக்கு ஒரு எதிர்காலம் தானே, உங்களுக்கு அப்படி செய்யலாம் தானே, நீங்க நாக்களை பிடிங்க, கொஞ்சம் காசு எடுங்க, நம்ம பிசினஸ் பண்ணுவோம். அல்லாஹ்வுக்காக என்ன விட்டுருங்க. எனக்கு பிசினஸ் தெரியாது, பிசினஸ் தெரியலன்னா நான் ஏன் இன்னொரு பிசினஸ்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? அல்லாஹ் நாடினா இந்த களத்துல எங்கேயாவது தொழில் செஞ்சோ, இல்லாட்டி டிரைவர் வேலை பார்த்தோ, இல்லாட்டி எங்கனாலும் ஒரு கம்பெனில போய் லேபர் வேலை பார்த்தோ நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போயிடும். சும்மா அவரு சொல்றாரு இவர் சொல்ற, மனிதன்ற வகையில சில பிரச்சனை வரும், சில கடன் வரும், நம்மளுக்கும் அடிப்படை தேவை வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக நாங்க இந்த துறை, இந்த தாவா துறையை மிஸ் பண்ணி கொள்ளக்கூடாது, இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது, நம்ம மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கை பிழையாக நம்ம பயன்படுத்தக்கூடாது என்ற விஷயத்துல மிக கவனமாக நாங்க எல்லாரும் இருக்கணும். அப்ப இதுல சுருக்கமா நீங்க விலகிக் கொள்ளுங்க. முதல் விஷயம், பொதுமக்கள் தாவான்றது இது ஒரு அமானிதம். ஒவ்வொரு மனுஷனும் செய்யணும். குறிப்பாக இந்த மீடியா வளர்ந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் இந்த தாவாவை செய்யணும். அது அல்லாஹ்வுடைய விஷயம், ஒரு அமானிதம். இது நம்ம சுமந்துட்டோம், அதுலதான் நம்மளோட வெற்றி இருக்குது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வதவாஸவ் பில் ஹக்ன்றான். ஹக்க சத்தியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சொல்லிக்கொள்ளணும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அதுல நம்ம சக்சஸ் இருக்குது. பொதுமக்கள் செய்யணும். ரெண்டாவது, உலமாக்கள் இந்த பணியை செய்யற நேரத்துல மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா நாங்க அல்லாஹ்வுடைய அமானியத்தை தான் சுமந்திக்கிறோம். நாங்க பெரிய ஆளெல்லாம் இல்லை. நம்ம நாளைக்கு நினைச்சாலும் நம்ம இல்ம எடுத்துருவோம், நாளைக்கு நினைச்சாலும் நம்மளை தூக்கி கஷ்டத்துல போட்டுருவான், நாளைக்கு நினைச்சாலும் அல்லாஹ் தஆலா நம்மளை தூக்கி கடல்ல போடுவான், நாளைக்கு நினைச்சாலும் நம்மளை அவமானப்படுத்துவான். எனவே தேவையில்லாம நம்மளை நோக்கி வரக்கூடிய அவமானத்துக்கு நாம பொறுப்பில்லை. ஒருத்தர் நம்மளே நம்மளே விளங்கவும் இல்லை, நம்ம யாருன்னு தெரியாது, நம்மள பிரச்சனையும் தெரியாது, நம்மள்ட்ட விசாரிச்சிக்கவும் மாட்டான். இவன் பொல்லாதவன், இவன் சரியில்லை, இவன் கல்ல, இவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன் நம்மளை பார்த்து சொன்னாங்கண்டா நமக்கு ஒரு கவலையும் இல்லை. தாவாண்டு நீங்க இறங்குனீங்கடா, நீங்க இது மாதிரி கேட்க ரெடி இல்லைன்னா தாவாக்கு இறங்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஊர்ல எவ்வளவு முக்கியமான நபர், அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய ரஹ்மத்துல் ஆலமீன் தானே. அந்த தூதரை பைத்தியக்காரன் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பைத்தியக்காரனா? அந்த தூதர் எவ்வளவு கதையெல்லாம் செஞ்சானோ. நூஹ் நபிக்கு என்ன சொன்னானோ, இந்தால் இன்ஹு இல்லா ரஜுலும் பிஹி ஜின்னத்துன்னாங்க. இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிக்குது, ஃபதரப்பசு ஹத்தா ஹீன், கொஞ்ச நாளைக்கு விடுங்க சரியா வருவாங்க. மூளைமார்களுக்கு தேவையில்லாம வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அது அல்லாஹ்விடத்துல கூலி இருக்குது. அது பேசுறவங்க தான் கவலைப்படணுமே தவிர மூளைமார் கவலைப்பட வேண்டிய ஒரு தேவையில்லை. ஆனால் நீங்களா தேடுற விஷயங்களுக்கு நம்மள மக்கள் நம்புறாங்கன்றதுக்காக வேண்டி அந்த மக்களை நாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு, அல்லது மக்களுக்கு பிழை செஞ்சுட்டு, அந்த மக்கள் விஷயத்துல நம்ம சில நேரம் அநியாயம் பண்ணினோம்னு சொன்னா நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்துல கூலி. அது மாத்திரமல்ல, இந்த களத்துக்கு நாம் ஏற்படுத்துற மிகப்பெரிய ஒரு அவமானம். மூளைமார்கள், குறிப்பாக உலமாக்கள் பகிரங்கமாக மோசடியில் ஈடுபட்டார்கள் என்றோ, அல்லது உண்மையாக, அதாவது நான் அந்த காதுல வார செய்தி அங்க வார செய்தி நான் சொல்ல வரல, அது அல்லாஹ்வுக்கும் இந்த சம்பந்தப்படுற ஆக்களுக்கும் தெரியும். நாங்க யாரையும் தாழ்த்தவோ அல்லது யாரும் மட்டம் தட்டவோ அல்லது யாரும் சரியில்லைன்னு சொல்றதுக்கு இந்த சப்ஜெக்ட் நான் சொல்லல. பொதுவாக நான் சொல்றேன், இந்த தாவா களத்துல உள்ள உலமாக்களை பொறுத்தவரையும் நாங்க செய்யக்கூடிய தவறால பல பிரச்சனை வருது. ஏன்னா மார்க்கத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க செய்யாத பிறருக்கு சொல்வது. நாங்க எதை செய்யறோமோ அதைத்தான் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். நாங்க நேர்மையா நடக்கணும், நாங்க உண்மையாளர்களாக. அடுத்தவங்க நம்மளே பொய்யன்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை. நாம உண்மையாளர்களா இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கிறோமா? நாங்க அமானிதமாக இந்த தாவாவை செய்யறோமா? நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யறோமா? இதுல முக்கியமா இருங்க. பணக்காரர்களை டார்கெட் பண்றது, அஸ்ஸலாமு அலைக்கும், அவருக்கு கிழமைக்கு ஒரு சலாம், நாளைக்கு ஒரு சலாம், சுபுக்கு ஒரு சலாம், மக்ரிபுக்கு ஒரு சலாம். பொதுமக்கள் போன் பண்ணா பொதுமக்களோட சம்பந்தம் இல்லை. பொதுமக்கள்கிட்ட யாரு காசு உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு மட்டும் சலாம், யாரு நமக்கு உதவி செய்யறானோ அவனுக்கு மட்டும் சலாம் தான். அங்க சம்திங் நம்ம ரோங். விளங்குதா சொல்றது? நாம சொல்ல வர அதுக்காக நமக்கு ஒரு தேவை இருக்குதுண்டா, நமக்கு வசதி உள்ள ஒரு ஆள்கிட்ட நம்ம தேவையை சொல்லி ஒரு கடன் வாங்கலாம், கொடுக்கலாம், அது வேற. நான் அந்த சப்ஜெக்ட் கூட நுழையல. அல்லது யாரா நமக்கு தாராங்க, நமக்கு நாம பிச்சைக்காரத்தனமா தான் வாழணும், நம்ம சைக்கிள்ல தான் போகணும், நம்ம ஒரு கார் ஓட்டப்படாது, நாம ஒரு நல்ல வீட்டுல வாழப்படாது, தாயிண்டா அப்படித்தான் வாழணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சுலைமான் நபி மாதிரி நீங்க காத்துல வேணாலும் பறக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா காத்துல பறக்கிறது உங்க பணமாய்க்கும், அல்லது நீங்க ஹலாலா சம்பாதிச்சு ஆயிக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு தந்ததாவும் மீக்கணும். யாரோ தந்ததை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யலாது, பெருமடிச்சுட்டு இருக்கலாது. அப்ப அதனால உலமாக்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, நான் இங்க பொதுமக்களை பிளைம் பண்ண அல்லது அவங்கள மட்டம் தட்டவும் இல்லை, அல்லது உலமாக்களை தூக்கி தலையில வச்சுட்டு இவங்கதான் பெரிய ஆளுக்கு நீங்க இவங்களோட அப்படி நான் சொல்ல வரவும் இல்லை. எல்லாருக்கும் எல்லா விதமான சிக்கல் இருந்தாலும் இதுல ரெண்டு தரப்பும் கவனமாயிருங்க. முதலாவது உலமாக்கள் தரப்புல உள்ளவங்க மிக கவனமாக இருக்கணும். இது இஹ்லாஸான ஒரு பணி, நான் இது அல்லாஹ்வுக்காக செய்றேன், எனக்கு ஒரு ஃபாலோவர் கூட்டம், எனக்கு லைக் பண்றதுக்கு ஒரு கூட்டம், என்னோட பயானுக்கு எத்தனை லைக் வருது, இந்த லைக்கை பிளான் பண்ணிக்கிட்டு நீங்க லைக்குக்காக நீங்க ப்ரோக்ராம் செஞ்சீங்கன்னு சொன்னா அது உண்மையிலே அல்லாஹ்விடத்துல எந்த பெருமதியும் இல்லை. ஏன் உங்களோட நோக்கம் எல்லாம் லைக்கு, உங்களுக்கு கமெண்ட், நீங்க எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் பயானுக்கு வாராங்க அப்படின்னு உங்களை மார்க்கெட்டிங் செய்யறதாக நீங்க தாவா களத்தை ஆக்காதீங்க.
என்ன மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நான் தாவா செஞ்சேன்டா, நான் இந்த இடத்துல இந்த உலகத்துல எனக்கு மார்க்கெட்டிங் தான். மாஷா அல்லாஹ், மௌலை சூப்பரா பேசினாரு, மௌலை அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு, நீங்க எல்லாரும் என்னை புகழ்வீங்க. ஆனா அல்லாஹ் இடத்துல போனா நான் ஜீரோ. அல்லாஹ் இடத்துல போய் அல்லாஹ் கேட்பான், அர்ரஃபஹு நிஅமஹு, அல்லாஹ் அவனுக்கு நமக்கு தந்த நியமத்துகள் எல்லாம் சொல்லி கேட்பான், நீ எனக்காக என்னப்பா செஞ்சாண்டு. நான் உனக்காக இரவுபால பயன் பண்ணினது உண்மை, எனக்காக பண்ணல. மக்கள்கிட்ட நீ ஒரு ஃபாலோவர் கூட்டத்தை தேடினா, நான் தான் பெரிய அறிவாளின்னு நிரூபிக்க பார்த்தா, இந்த போக்கு உலமாக்கள்கிட்ட வரப்படாது. இதைத்தான் நம்ம ஹீரோயிசம் சொல்றோம். இந்த ஹீரோயிச போக்கு உலமாக்கள்கிட்டையும் இல்லாம போகணும். நான் தான் முக்கியமான ஆள், நான் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தவா காலத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். சில நேரங்களில் இதை சொல்லும் போது சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியல, என் மனசுல தோன்றதை சொல்றேன். சரியா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, பிள்ளையா இருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சுக்கொள்ளுங்க. இப்ப உலமாக்கள்கிட்டையும் பலதரப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்ப எங்களை மாதிரியான மாணவர்களாக இருக்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. உதாரணமா இப்ப நாங்க ஒரு விஷயத்த பேசணுமா இருந்தா, எனக்கு ஒரு தலைப்பு தருவாங்களா இருந்தா, அந்த தலைப்புல குர்ஆன் ஹதீஸ் உலமாக்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க, கடந்த கால உலமாக்கள் இதை பத்தி என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு முடியுமான வரைக்கும் தேடி நாங்க கிதாபுகளை பார்த்து, இப்போ உதாரணமா ஒரு தலைப்பு தாராங்கன்னு வைங்களேன், நாங்க பார்ப்போம். ஹதீஸ் கிதாபுல இமாம் புகாரி, முஸ்லிம், திருமிதி போன்ற கிதாபுகள் என்ன இருக்குது. அதே மாதிரி இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய ஷரஹ்ல இதை பத்தி என்ன சொல்றாங்க, இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்றாங்க, இப்னுல் கய்யிம் ஜௌஸியா என்ன சொல்றாங்க, இப்படி அந்த இமாம்கள் சொல்ற விஷயங்களை பார்த்து அவங்க எப்படி இந்த வசனத்தை புரிஞ்சாங்க, இதுல என்னென்ன விஷயங்களை பேசலாம்னு தொகுத்து பேசக்கூடிய எங்களை மாதிரியான மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்ப இலங்கை எடுத்துக்கிட்டாலும் கூட மாஷா அல்லாஹ் மார்க்கத்துறையில அகீதா எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா அகீதால நல்ல வெல் நாலேஜ் உள்ள ஆள் கேட்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் தேடி பேசக்கூடிய ஆள் கேட்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, உண்மையா சொல்ல போனா அவங்களுக்கு கிதாபுகளை கூட வாசிக்க தெரியாது. ஒரு கிதாப் எடுத்து கொடுத்து இந்த கிதாபை வாசிங்கன்னா அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, பயங்குறாங்க. ஆனா மக்களுக்கு மத்தியில பெரிய ஆய்வாளர்கள் ஆயிக்கிறாங்க, பெரிய பேச்சாளர்கள் ஆயிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு உண்மையா சொல்ல போனா அப்பாவி மக்களுக்கு யாரு உண்மையான ஆலிம், யாரு ஆலிம் இல்ல ஒன்னும் தெரியல. நல்லா பேசணும்னு ஹூ 56 பொருள் என்னன்னாலும் அவரை பத்தி ஒரு அவதூறு வந்த உடனே, அவரை பத்தி ஒரு ஏதாவது ஒரு செய்தி வந்தா என்னன்னு பாக்குறல, இந்த பாத்தீங்களா இவர் இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி தேவையில்லாம கொக்கரிக்கு. ரெண்டும் கூடாது. நீங்க யாரையும் தூக்கி ஃபெஸ்ட்டுக்கு தலைக்கு வைக்காதீங்க. உங்களுக்கு அறிவு தேவையா, உலமாக்கள்கிட்ட எடுங்க. உலமாக்கள் ஒன்றும் மலக்குகள் எல்லாம் இல்லை. அவங்க சரியாவும் மிக்கலாம், பிள்ளையாவும் மிக்கலாம். ரசூல்லாவே பயந்தாங்களே, ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு சபையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இஸ்திக்பார் செய்வாங்களே, 100க்கும் மேற்பட்ட தௌபா செய்வாங்களே. சொன்னாங்களே, எனக்கும் மனசுல சில எண்ணங்கள் வருது சொன்னாங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாவே அப்படி சொல்லும் போது இந்த உலகத்துல அவர் பெரியார் இவர் பெரியார் யாரையா சொல்லிடுமா? எனவே இது முக்கியமான விஷயம். மக்கள் கண்டிப்பாக கவனம் எடுங்க, யாரையும் தூக்கி ஹீரோவாக்காதீங்க. அதே நேரத்துல உலமாக்கள் மிக கவனமாயிருங்க. உங்களுக்கு பின்னால ஃபாலோவர்ஸ் கூட்டம் ஒண்ணு உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த மீடியால அது நடக்குது. விளங்கா சொல்றது, அவர் அந்த கூட்டத்தை காப்பாற்றிக் கொள்வார். என்ன அது மட்டும் இல்லாம பணக்காரர்களை டார்கெட் பண்ணின இந்த தாவா முறையை கைவிடுங்க. அதே மாதிரி தன்னை மார்க்கெட் பண்ணாதீங்க. இந்த அல்லாஹ்ட தீனை மட்டும் பயந்துகிட்டு செய்யுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய டியூட்டியை கொடுத்தான். எல்லாம் முடிஞ்சு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்ன காப்பாத்தியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கிட்ட இது ஏத்துக்கொள்ளியா அல்லாஹ். பயந்தாங்களா இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? நபிமார்கள் பயப்படுவாங்கன்னு வருதா இல்லையா அல்லாஹ்விடத்துல? அப்ப நாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. இது இந்த டைம்ல பேசுறதால யாரும் இவரை பத்தி அவரை பத்தி அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இன்னைக்கு மீடியாக்கள்ல பார்க்கும்போது வர ஒரு கவலை என்ன தெரியுமா? அடே இது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஒரு பணியில ஏன்டா இந்த பிசினஸ் பண்றீங்க, ஏன் இதுல வச்சுக்கிட்டு சில உலமாக்கள் சம்பந்தமா ஒரு சில செய்திகள் வருதுன்னு வைங்களேன். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? பாத்தீங்களா அவர் இப்படி எவ்வளவு முக்கியமான உலமா, எவ்வளவு தாவா செஞ்சவர், இன்னைக்கு பாத்தீங்களா அவர் இப்படி செஞ்சிட்டாரு. இது சில ஆட்களுக்கு இந்த மெசேஜை ஸ்பிளிட் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு எதுல அறிவில்லையோ அந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களோட கேள்வியும் பார்வையும் உள்ளமும் விசாரிக்கப்படும். ஒரு செய்தி வருதா இருந்தா அது யாரை பத்தி, அது உலமாக்களை பத்தி வந்தாலும் சரி, பெரிய ஆட்களை பத்தி வந்தாலும் சரி, அல்லது பொதுமக்களை பத்தி வந்தாலும் சரி, பெரிய பிசினஸ் மேனை பத்தி வந்தாலும் சரி, ஃபெஸ்ட்டுக்கே நீங்க எழுந்தாங்க காதுல வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்ல போவாதீங்க. உங்களுக்கு தெரியாது உண்மையா என்ன நடந்தது. அப்ப யாரா இருந்தாலும் நான் பொதுவாக சொல்ல வர விஷயம் என்னண்டா, உலகத்துல இந்த அல்லாஹ்ட மார்க்கத்துக்கு யாரும் ஒத்தோரட்டி இல்லை. இவர் பெரிய ஆள் பாத்தீங்களா, இவரே இப்படி செஞ்சிட்டாரு, அப்ப நாம எப்படி வேணாலும் செய்யலாம். ஒரு ஆலிம் தப்பு செஞ்சிட்டாரு, நீங்களும் தப்பு செய்வீங்களா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஆலிம் தப்பு செஞ்சா நீங்களும் செய்யுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்றான். மூமின்களே என்ன பேசுறாங்க, ஆலிம்னு சொல்லல, பொதுமக்கள்னு சொல்லல. அப்ப அந்த ஆள் தப்பு செஞ்சா நீங்களும் தப்பு செய்யுங்க. இப்ப சில ஆளுக்கு சொல்றாங்க மௌலைமாரன் ஒருத்தனை நம்ப இல்லாது, எல்லாம் கள்ள பயல்கள்ன்றாங்க. இது எவ்வளவு மோசமான வார்த்தை. மௌலைமார் ஒருத்தனை நம்ம எல்லா மௌலையும் அப்படி செய்யறாங்களா? ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க தூக்கி வச்ச ஆளுக்கு அப்படி செய்யறாங்களா?
நீங்க யார ஹீரோன்னு நினைச்சாங்களோ அவங்க உங்களுக்கு தந்த அடியால உலகத்துல, அதாவது நம்ம சமுதாயத்துல என்னன்னு சொன்னா வச்சா குடும்பி அடிச்சா மொட்டை, வச்சா குடும்பி அப்படி இவர் தான் பெரிய ஆள். அவர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா மௌலிமாரெல்லாம் நம்பலப்பா, நீ எத்தனை மௌலியோட பழகினா இது சொல்ல இயலாது. நல்ல அல்லாவுக்கு பயந்து நூத்துக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறாங்க, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அல்லாவுக்கு பயந்து வாழ்றவங்க இருக்கிறாங்க. உங்களோட பார்வையில என்னன்னு அவங்க தவறா தெரியலாம், ஆனா ரப்புல் ஆலமீனுக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அதனால நாங்க ஒரு விஷயம் நடந்தா இது இப்படி நடந்துட்டு ஆகவே எல்லாரும் சரியில்லை அந்த மாதிரி அந்த வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைன்ற லெவலுக்கு போகக்கூடாது. மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையும் இது அமானிதம், இது அல்லாஹ்வுடைய கலாம், இதை நாங்க அமானிதமாகத்தான் நம்ம செய்யணும், உண்மையாகத்தான் செய்யணும். மற்றவங்ககிட்ட பேர் வாங்கணும், மற்றவங்ககிட்ட லைக் வாங்கணும், மற்றவங்க நம்மளை அறிவாளின்னு சொல்லணும், தட்டுமாறுறது டிரெக்டா இல்லாட்டியாலும் இன்டிரெக்டா சிலவங்க தடுமாறுறது. நாங்கள் அப்படி படிச்சோம், அங்க சந்திச்சோம், சும்மா தேவையில்லாம நாங்க அவங்கள சந்திச்சோம், இவங்களை சந்திச்சோம், அப்படி பெரிய செஞ்சோம், இது செஞ்சோம், அது செஞ்சோம், இதெல்லாம் சும்மா பில்டப். இந்த பில்டப்புகளை அல்லாஹ்வுக்காக தாயிகளும் இதை நீங்க கைவிடணும். அது இல்லாம பொதுமக்களும் யாரா இருந்தாலும் சரி தூக்கி தலையில வைக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க வாழணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. நாங்க இதுல நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்துல ஜவாபு சொல்லணும். நாளைய மறுமையில ஒன்றும் இல்லாம ஜீரோக்களாக நாம இங்க ஹீரோக்களாக இருக்கிறோம், அங்க போய் ஜீரோக்களாக நம்ம மாறாம அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அதாவது ஒரு நபித்தோழர் ஒரு பயான் பண்றார், அதாவது அந்த நபித்தோட பேர் ஞாபகத்தில் வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வர ஒரு செய்தி. அவரு தாங்க செஞ்ச அந்த தியாகங்களை எல்லாம் சொல்றார். நாங்க இப்படி பண்ணோம், இப்படி பண்ணினோம், நாங்க ரசூலுல்லாஹ்வோட 7 பேர்ல ஒரு ஆளா நான் இருந்தேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா எங்களுக்கு சமாலனா தாமுன் இல்ல வரக்கு ஷஜர், எங்களுக்கு மரத்து இலையை தவிர சாப்பாடு இல்ல, இப்படி எல்லாம் சொல்லி போட்டு கடைசி அவர் வார்த்தை சொல்றாரு தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அகூன ஃபீ நஃப்ஸி அஸீமா வ இன்தல்லாஹி ஸகீரா. அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன், ஏண்ட மனசுக்குள்ள நான் பெரியவன் என்று நினைச்சுக்கிட்டு இருந்து அல்லாஹ்விடத்துல போய் நான் சின்னவனாக அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிற அந்த நிலைமையிலிருந்து நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறேன். அப்படியே என்ன அர்த்தம், நம்மளை யாரும் நம்மளை பத்தி ஒரு தற்பெருமை அஜூப் அந்த அந்த நமக்குள்ள நாம பெரியாள் என்கிற அந்த எண்ணம் தாய்களுக்கு வந்துடக்கூடாது. அப்படி யாராவது இருந்து அல்லாஹ்வுக்காக மாத்துங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாங்க தான் என்னமோ பெரிய இந்த மார்க்கத்துக்கு ஒத்தோரட்டி நம்மளே விட்டா தாவா காலத்துல யாரும் இல்லைன்னு. நான் அல்லாஹ்வோட தூதரே அல்லாஹு தஆலா 66 வயசுல தூக்கினானா இல்லையா? நீங்க எல்லாம் யாரு? உங்களை வச்சுதான் இந்த மார்க்கமா? இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது சோழர்களே. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லாட்டி இந்த உலகத்துல தாய் இல்ல, நம்ம இல்லாட்டி இந்த ஊர்ல பெரியாள் இல்ல, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல. அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன். அவன் நினைச்சா நீ என்ன, நீ கெட்டவனை கொண்டுருவான், அவன் மோசமானவனை கொண்டு அவன் பெரிய ஆளாக்கி அவனை வச்சு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவான். இன்னல்லாஹ லயுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். முக்கியமா கவனமாக நம்ம இருக்கணும் சகோதரர்களே. எனவே மிக முக்கியமாக இந்த விஷயம் நான் தொகுத்து பேசின ஒரு சப்ஜெக்ட் அல்ல, பல விஷயங்களை சொல்லிக்கிறேன். முதலாவது விஷயம், இந்த தாவான்றது மூமின்களுக்கு மொத்தமா கடமையான ஒரு விஷயம். 2வது விஷயம், பொதுமக்கள் இந்த உலமாக்களை ஹீரோவாக மாத்தி அவங்க தான் பெரியாள் இவங்க தான் பெரியாள் நீங்க அவங்களுக்கு பின்னால போய் அவங்ககிட்ட கொண்டு காசை கொடுத்துட்டு நீங்க ஏமாந்துட்டு பாத்தீங்களா உலமாக்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று ஒட்டுமொத்த உலமாக்களை மட்டம் தட்டுற இந்த 2வது செக்ஷன்ல நீங்க கவனமா இருங்க. 3வது, உலமாக்களை பொறுத்தவரையும் இது அல்லாஹ்வோட பணி. கரும்பு தின்ன கைக்கூலி வேணுமான்ற மாதிரி சில நேரம் நாங்க சம்பளம் வாங்குறோம், சில நிறுவனங்கள்ல நாங்க வேலை செய்யறோம், அந்த நிறுவனங்கள் நமக்கு சம்பளம் தராங்க, இது நமக்கு போனஸா கிடைக்கிற விஷயம். நபிமார்களுடைய விஷயத்தை பாத்தீங்கன்னா லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா தான், உங்கள்கிட்ட நாங்க கூலி எதிர்பார்க்கல. நூஹ் நபி சொன்னாங்களா இது? அதுக்காக மக்கள் தர்மங்களை கொடுத்தா வாங்கக்கூடாதுன்ற அர்த்தத்துல சொல்லல, அது கூலியே நோக்கமாக நம்ம தவா செய்யக்கூடாது. நிறைய உலமாக்கள் மூத்தா போய்த்தாங்க சவர்களே, எவ்வளவு இஹ்லாஸாக இருந்தாங்க தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு சிரமப்பட்டு மூத்தா போனாங்க தெரியுமா. ஒரு சகோதரர் அல்லாஹ் யர்ஹமு எனக்கு ஞாபகத்துல வருது, மௌத்தா போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு அவர் பட்ட வேதனைகள் ஒரு தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசினார். சுப்ஹானல்லாஹ், நான் அந்த மௌலிமார்களை நினைக்கிறேன், அவங்க அல்லாஹ்வுக்காக எவ்வளவு பணி செஞ்சுட்டு மூத்தா போய்த்தாங்க. எனவே அவங்க என்றைக்காவது நாங்க ஹீரோன்னு அவங்க என்றைக்கும் சொன்னதில்லை, அவங்க நினைச்சதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்களோட உள்ளத்துல அல்லாஹு தஆலா அவங்களை மன்னிக்கணும், அவங்க பாவம் செஞ்சிருந்தா மன்னிக்கணும். எனவே மிக கவனமாயிருங்க. ஹீரோயிசம்ன்றது இருக்குதானே இன்னைக்கு பாருங்க, ஹீரோயிசம்னால தேவையில்லாம ஆட்சியை கொண்டு போய் கொடுத்துக்காங்க. யாரு அவர்? ஒரு ஹீரோவா? அடே இவன் ஹீரோ ஆகிக்கிறான், இவனுக்கு ஆட்சியை தகுதி இருக்கிறான், அதெல்லாம் பாக்குறதில்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் உண்மையிலே இந்த ஹீரோயிசம் வந்தா அறிவு போயிடும். அவர் தான் தலையில பக்தி ஆயிப்பார், அவர் தான் பெரிய ஆள், அவர் தான், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத விஷயம் இல்லையா அப்படின்னு வழிகட்டு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஹீரோயிசம் என்கிற அந்த நிலைமை மார்க்க துறையில வரப்படாது. அல்லாஹ்வும் ரசூலும் தான் நமக்கு ஹீரோக்கள், அல்லாஹ் தான் நமக்கு அல்லாஹ் தான் நமக்கு ரப்பு, அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரோல் மாடல். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வோட தூதரிடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், தூதரை ஃபாலோ பண்ணுங்க. அல்லாஹ்வோட தூதர் மிகப்பெரிய பிசினஸ்மேனா இருந்தார்,
ஆனா தெருவுல நிக்கிறாங்க ஒரு நாள் சாப்பாடு இல்ல. யா ரசூலல்லாஹ் அல் ஜூ யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், உமர் இப்னு கத்தாப் எவ்வளவு பெரிய பிசினஸ், அவரும் பிசினஸ்கார ஆள் தானே. ரோட்ல நிக்கிறாங்க, எதுக்கு வந்தீங்க? யா ரசூலல்லாஹ் பசி தாங்க முடியல. இந்த வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு ரெடி ஆகணும். தாவா கிளம்பின உடனே பெரிய பிசினஸ் மேனா பில்லியனரா போறதுக்கு மட்டும் நம்ம பிளானிக்கப்படாது. நம்ம ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வாழ்ந்தா சில நேரம் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம ரோட்ல நிக்கிற நிலைமை வரலாம். சில நேரம் நமக்கு தாராளமா கூட கிடைக்கலாம். கிடைச்சா அல்லாஹ்வுடைய நியாமத்து, கிடைக்கலன்னா இந்த தாவா பண்ணி நீங்க விட்டுருவீங்களா? எங்களுக்கு பொருளாதாரம் தரல, எங்களை ஒருத்தனும் பார்க்கல, எங்களுக்கு ஒருத்தனும் காசு தரல, எங்களுக்கு ஒன்னும் தரல, அப்படி நீங்க விடுவீங்களா? தாவா களம்ன்றது யாருக்காக நாங்க செய்யற விஷயம் அல்ல, யாருடைய பொருளாதாரத்துக்கு பின்னால போற விஷயம் அல்ல, யாருக்கிட்ட நாங்க ஹீரோ ஆகிற விஷயம் அல்ல, நமக்கு பின்னால ஒரு 100 பேர் 10 பேர் நமக்கு வரணும்ன்ற ஒரு தாவா களம் அல்ல, அல்லது நாம பணக்காரர்களை டார்கெட் பண்ணி செய்யற ஒரு விஷயம் அல்ல. அப்படி நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ்விடத்திலும் இதுக்கு கூலி கிடைக்காது, இந்த உலகத்திலையும் அல்லாஹ் அதுக்கான பனிஷ்மெண்ட் நமக்கு தந்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலைமையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும்ன்றதுக்காக வேண்டி இந்த விஷயங்களை நான் சொல்றேன். இந்த தாவா துறையில ஈடுபடுற யாராக இருந்தாலும், என்னை போன்ற மாணவர்களாக இருந்தாலும், அல்லது தாவாவோட உச்ச நிலையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அழைப்பாளர்கள் தாயிகளாக இருந்தாலும், இந்த மார்க்கெட்டிங், உங்களை செல்ஃப் மார்க்கெட்டிங் செய்யறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. இது இந்த உலகத்துல பெனிஃபிட்டுக்காக செய்யப்படுற ஒரு பிசினஸ் அல்ல, இது மறுமையின் அல்லாஹ்வுடைய அமானியத்துக்காக செய்யப்படுற விஷயம்ன்றத ஒவ்வொரு தாயிகளுக்கும் நான் இதை ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹு தாலா இதன் மூலம் நான் பேசினேன், என்ற உணர்வுல வந்த விஷயங்களை தான் பேசினேன். சில நேரம் நான் சரியா பேசி இருப்பேன், சில நேரம் நான் சும்மா உழண்டும் இருப்பேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் நல்லதா எதை பேசணும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. தவறாக என்ற வார்த்தைகள் வந்திருந்தால் அது என்னுடைய தவறு. அந்த என்னுடைய தவறுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டவனாகவும், இதுல நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க உள்வாங்கணும்ன்ற ஒரு நோக்கத்தை நான் மனசுல எடுத்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த விஷயம் முக்கியமான பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கேட்ட விஷயங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையில அமல் செய்வோம். ஆதம் ஐந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.